வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது வக்ர கிரகங்கள் தரும் யோகங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு கிரகம் வக்ரமடைந்தால் பலன்களை எப்படி தரும்? வக்ர கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குமா? வக்ர கிரகங்கள் தீய பலன்களை கொடுக்குமா? வக்ர கிரகங்கள் நல்ல பலன்களைத்தான் கொடுக்கும். வக்ர கிரகங்கள் யோகத்தினை தரும். அதற்கு முன்னதாக கிரகங்கள் வக்ரம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ஒரு கிரகம் வக்ரம் என்றால் அந்த வக்ர கிரகமானது பின்னோக்கி செல்வதாக பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அப்படி அல்ல. எந்த கிரகமும் பின்னோக்கி செல்வதில்லை. எல்லா கிரகங்களும் மின்னல் வேகத்தில் சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. கிரகங்கள் மின்னல் வேகத்தில் சுற்றும் பொழுது எப்படி ஒரு கிரகத்தின் ஓட்டத்தினை தானே நிறுத்த முடியும்? அவ்வாறு எந்த ஒரு கிரகமும் தனது ஓட்டத்தினை நிறுத்துவதோ அல்லது வேகத்தினை குறித்துக் கொள்வதோ கிடையாது. ஆனால் எப்படி கிரகங்கள் வக்ரம் என்கிறோம்? எளிய உதாரணத்தின் மூலம் வக்ர நிலையை பார்க்கலாம் வாருங்கள். ஒரு வாகனத்தில் சாலையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாகனமானது மற்றொரு வாகனத்தை கடந்து செல்லும் பொழுது நிலையினை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் சென்று கொண்டிருப்பது ஓட்ட பந்தய வட்டப்பாதை என நினைத்துக் கொள்ளுங்கள். நாம் சென்று கொண்டிருப்பது குறுகிய வட்டப்பாதையில், சனி பகவான் சென்று கொண்டிருப்பது பெரிய வட்டப்பாதையில். அப்பொழுது குறுகிய வட்டப்பாதையினை எளிதாக பூமியானது கடந்துவிடும். சனி பெரிய வட்டப்பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது குறுகிய வட்டப்பாதையில் நாம் சனியனை கடந்து சென்று கொண்டிருப்போம். இதுவரையில் பூமி சீரான வேகத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது. வேகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. சனியை போன்று மற்ற கிரகங்களும் சீரான வேகத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் எந்த கிரகத்தின் வேகத்திலும் மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் குறுகிய வட்ட பாதையில் பயணிக்கும் பூமியானது குறிப்பிட்ட காலகட்டத்தில் மற்ற கிரகங்களை கடந்து முன்னேறி செல்லும் நிகழ்வு ஏற்படும். இதனைத்தான் வக்ர நிலை என்கிறோம். அதாவது மீண்டும் சொல்கிறேன், எந்த கிரகமும் பின்னோக்கி செல்வதில்லை. சுழற்சியில் சிறிய வட்டப்பாதையில் செல்லும் பூமியானது பெரிய வட்டப்பாதையில் சென்று கொண்டிருக்கும் சனியை கடந்து செல்லும் நிலையினைத்தான் நாம் வக்ரம் என்கிறோம். பொதுவாக தீய கிரகங்கள் வக்ரத்தில் நல்ல பலன்களை கொடுத்துவிடும். நல்ல கிரகங்கள் வக்ரத்தில் சுப பலன்களை கொடுக்க தயங்கும். நாம் இந்த பதிவில் சனியின் வக்ர நிலை பெற்றவர்கள் பெற்ற யோகங்களை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். அமித்ஷா ஜாதகத்தில் சனியானவர் வக்ரம் பெற்றிருப்பார். இவர் பிறந்த கன்னி லக்னத்திற்கு 6ல் சனி வக்ரம் பெற்றதால் இவருக்கு தெரிந்திருக்கிறது வெற்றிகளை எப்படி பெற வேண்டும் என்ற ரகசியம். எனவேதான் இவர் எதிரிகளை வெல்லுகிறார். நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி. இவர் பிறந்த கடக லக்னத்திற்கு லக்னத்தில் சனி வக்ரம் பெற்றாலும் இவருக்கு சனி சந்திரன் ஸ்ரீநந்தி யோகம் பெற்றதாலும் 10ஆம் இடம் தொடர்பில் இருந்ததாலும் முரண்பாடுகள் இவரிடம் காணப்பட்டாலும் ஆளும் திறமை மற்றவர்களை இவரை திரும்பி பார்க்க வைத்தது. நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது ஜெயலலிதா ஜாதகம். இவர் பிறந்த புதன லக்னத்திற்கு 2ல் கடகத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவேதான் இவருக்கு வாக்கானது, அதாவது இவருடைய பேச்சுக்களானது வெற்றிகளை நிர்ணயித்தது. லாபத்தானத்தினை வக்ரசனி பார்வையிட்டதால் பணத்தினை விரும்பி குவித்தார். வக்ரசனி ஒருவரை நினைத்த வாழ்க்கையை கொடுத்து மிரள வைக்கும். நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது கருணாநிதி ஜாதகம். இவர் பிறந்த கடக லக்னத்திற்கு 4ல் துலாத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவேதான் இவருடைய அரசாளும் யோகமானது வலிமை பெற்றது. வக்ரசனியானது 10ஆம் இடத்தோடு தொடர்பில் இருந்ததால் சசயோகத்துடன் இருப்பதால் மற்றவர்களை பின்னுக்கு தள்ளி அரசுரிமை பெற்றார். நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது சோனியா காந்தி ஜாதகம். இவர் பிறந்த கடக லக்னத்திற்கு 1ஆம் இடத்தில் கடகத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவேதான் இவருக்கு இந்திய அரசியல் மிக முக்கியமான இடத்தினை பெற்று தந்தது. எங்கோ பிறந்து இங்கு அரசியல் பிரபலமாவதற்கு யோகத்தினை சனி வக்ர நிலையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது விவேகானந்த ஜாதகம். இவர் பிறந்த தனுசு லக்னத்திற்கு 10ல் கன்னியில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். சனி கன்னியில் வக்ரம் பெற்று பார்வையினை முக்தியில் பதித்ததால் முக்தி தானம் பலம் கொண்டு இவர் விரும்பிய முக்தியினை கொடுத்து யோகம் பெற செய்தார். அழியா புகழுக்கு சொந்தக்காரரான விவேகானந்தர். எனவே எவர் ஒருவருக்கும் சனி வக்ரம் பெற்றிருந்தார்களோ அவர்களெல்லாம் நல்ல பலன்களை பெற்று விடுகிறார்கள். என்ன நேர்களே, வக்ரம் பற்றி தெரிந்து கொண்டீர்களா? வக்ர கிரகமான சனி தரும் யோகங்களை பற்றி தெரிந்து கொண்டீர்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே.